இப்போ ரீசெண்டாக வந்து இபி வேவில் வந்து நம்ம இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஃபியூவலை வந்து நம்ம இப்போ அவ்வளோவா கண்டுக்கிறது இல்லை. பட் இதை கவர்மெண்ட் வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பேர் தான் க்ரீன் ஹைட்ரஜன். பட் அது க்ரீன் ஃபார்ம், அதாவது எந்த ஒரு எமிஷன் இல்லாமல் உருவாக்குறது. ஹைட்ரஜன்லேயே பல வகை இருக்குங்க. இப்போ ப்ளூ ஹைட்ரஜன், க்ரே ஹைட்ரஜன், அதாவது என்ன சொல்கிறது, மோஸ்ட் எமிஷன் ஆகி யூஸ் பண்ணி CO2 எமிஷன் ஆகி வர்றது வந்து இது க்ரே ஹைட்ரஜன், அப்புறம் லீஸ்ட்டு, அப்புறம் ப்ளூ, நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் தான் இருக்கிறதுலே மோர் ரினியூவபிள் அண்ட் லெஸ் பொல்யூட்டட், அதாவது லெஸ்ட்டு CO2 எமிட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண ஹைட்ரஜன் தான் க்ரீன் ஹைட்ரஜன். அதே மாதிரி க்ரீன் ஹைட்ரஜனில் வந்து ஏன் ஹைட்ரஜன் முதல்ல சூஸ் பண்ணாங்கன்னா, ஹைட்ரஜன் வந்து கம்பஷன் பண்ணும்போது ஒரே விஷயந்தாங்க வரும். ஒன்று வந்து வாட்டர், ஆப்வியஸ்லி ஹீட், அப்புறம் வாட்டர், அதுவும் ஸ்டீம் ஃபார்மில். ஸோ ஹைட்ரஜன் தான் வந்து க்ளீன் சோர்ஸ் ஆஃப் ஃபியூவல்னு முடிவு பண்ணாங்க. மற்ற ஃபியூல் மாதிரி CO2 இல்லை மற்ற நாக்ஸோ இல்லை வேறு எதுவும் கேஸஸ் வந்து எமிட் ஆகாது, முக்கியமான டாக்ஸிக் கேஸஸ். அதே மாதிரி க்ரீன் ஹைட்ரஜனில் வந்து இன்னொன்று ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குங்க. மைனஸ் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப வாலட்டைல் அதிகம், ஃப்ளேமபிள் ஆப்வியஸ்லி. அதை தவிர்த்து அது ரொம்ப லைட்டஸ்ட்டு ஏர்னால, ரொம்ப லைட்டஸ்ட்டு கேஸ்னால ஈஸியாக எஸ்கேப் ஆகிரும். ஸோ அதை வந்து ஸ்டோரேஜும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப டைட்டு அதுக்குன்னு ஹை ப்ரெஷரைஸ்டு கண்டெய்னர்ஸில் தான் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி பைப் லைன்ஸ்லாம் அதை வந்து லிக்விட் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணோன்னா -150 + 180 அதுக்கு மேலேயே வந்து நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். அந்தளவுக்கு வந்து எனர்ஜி இன்டென்சிவானது ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் இதோட யூசேஜ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஃபெர்டிலைசர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அயன் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் பெட்ரோலியம் ரிஃபைனரிங், இது மாதிரி நிறைய இடத்துல ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறாங்க. ஃபியூவலை தவிர்த்துட்டு இப்போ ஃபியூவலாக வந்து டைரெக்டாக கம்பஷனாக யூஸ் பண்ணாமல் ஃபியூவல் செல் டெக்னாலஜி மூலமாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஹைட்ரஜன் வந்து கரண்ட் எடுத்து அதை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி அது மூலமாக மோட்ரு, அதாவது இது வந்து ஒரே இன்ஜினில் நடக்கிற மாதிரி ஹைட்ரஜனாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஃபியூவல் டேங்க்கில், காரில் யூஸ்வலாக பெட்ரோல் கார் மாதிரி. அதுக்கப்புறம் அதிலேருந்து ஃபியூவல் செல் மூலமாக ஹைட்ரஜன் அதிலேருந்து எலக்ட்ரோலைசிஸ் மூலமாக ரிவர்ஸ் எலக்ட்ரோலைசிஸ்ன்னு நினைக்கிறேன். அது மூலமாக கரண்ட்டு பேட்டரியில் ரன் பண்ணி மோட்டார் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் பண்ணுறாங்க. பேட்டரியில் அது மூலமாக மோட்டார் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. ஆனால் ஹைட்ரஜன் வந்து இதை தவிர்த்து மற்ற இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறதுனால இப்போ ஹைட்ரஜன் எல்லாம் புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது க்ரீன் சோர்ஸ் ஆஃப் ஃபியூவலாக இருக்கிறதுனால. அதே மாதிரி ஒரு சோலார் பேனலை வச்சு அதிலேருந்து கரண்ட் எடுத்து எலக்ட்ரோலிசிஸ் மூலமாக ஹைட்ரஜன் உருவாக்கலாம். ஸோ அது பண்ணுறது மூலமாக க்ரீனாகவும் இருக்கும், அதே மாதிரி எஃபிஷியண்ட்டாக யூஸ் ஆகும்னு அது மூலமாக நிறைய பேர் இப்போ எலக்ட்ரோலிசிஸ் சொல்லுவாங்க. அதாவது ஐ திங்க் பாலிமர் எலக்ட்ரோலைட் மெம்பரேன், இந்த எலக்ட்ரோலைசிஸ் மூலமாக தான் ஹைட்ரஜன் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும் வாட்டர்லேருந்து. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து மேஜர் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா L&T, அதானி, அம்பானி, அப்புறம் NTPC கவர்மெண்ட் கம்பெனிஸ் கூட இப்போது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்கள எய்ம் என்னென்னா நெக்ஸ்ட்டு டெக்கெட், அடுத்த 10 வருஷம் 2030 வரைக்கும், 2030க்குள்ளே 5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. விச் இன் நம்பர்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ஃபாசில் க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட்டில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சேவ் ஆகுங்கிற காரணத்தினால இன்னும் அடுத்த 10 வருஷத்தில் இது ப்ரொடியூஸ் பண்ணாங்க. யூனியன் மினிஸ்டர் R.K. சிங் சொல்லியிருக்காரு ரீசெண்டாக. அதே மாதிரி அம்பானி இதே மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் நம்ம போனால் நம்ம க்ரீன் ஹைட்ரஜனோட ப்ரைஸை $1 kg $1 நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ அது இன்னும் காம்படிட்டிவாக இருக்கும் அப்படின்னு அம்பானி சொல்லியிருக்காரு. ஸோ மற்ற இந்தியன் மேஜர்ஸும் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் குட்டி ஸ்டார்ட் அப்ஸ் கூட இப்போ எலக்ட்ரோலைசஸில் நிறைய R&D பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.